தாயே, என்னால் இனியும் இந்த குற்ற உணர்ச்சியோடு வாழ முடியாது தாயே. என்னை சம்ஹாரம் செய்து விடுங்கள். எஞ்சியிருக்கும் என் வாழ்க்கையை பயனுள்ளதாக்கும் வகையில் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் தாயே. இப்பிரபஞ்சத்தில் நிரந்தரமாக இருக்க போவது சிவனும் சக்தியும் மட்டுமே, சிவனும் சக்தியும் மட்டுமே, சிவனும் சக்தியும் மட்டுமே. ஹர ஹர மகாதேவா! அன்னை பார்வதி போற்றி! ஹர ஹர மகாதேவா! அன்னை பார்வதி போற்றி! நான் ஜோதிர்லிங்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். தர்மம் மற்றும் சத்தியத்தின் கொடியை பறக்கவிட விரும்புகிறேன். அதர்மத்தின் பாதையிலிருந்து தர்மத்தின் பாதைக்கு வந்தவரை வதம் செய்வது அதர்மமாகும் மகனே. பக்தி நிறைந்த என் மனதில் வஞ்சத்தின் அக்னியை நிரப்ப விரும்பவில்லை. அது சரியல்ல மகனே. தேவி, இவன் நாவிலிருந்து வரும் அனைத்து வார்த்தைகளும் உண்மையாகிறது. ஆகையால் இவனுக்கு முக்தி தங்களால் மட்டுமே அளிக்க இயலும். மகாதேவா, நான் பெரும் குழப்பத்தில் இருக்கிறேன். சரியான முடிவெடுக்க உதவுங்கள். தேவி பார்வதி, இந்த சங்கடத்திற்கான தீர்வு ஒன்றே. தாங்கள் உருமாறி மதனாசுரனை உடனே வதம் செய்ய வேண்டும். மேலும் இத்தருணம் தாங்கள் இந்த ரூபத்தில் ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணத்தின் மத்தியில் வதம் செய்திடுவது இயலாத காரியமே, ஓர் தவறுமாகும். ஆகவே ஆதிசக்தியான தாங்கள் உடனடியாக உருமாறி வதம் செய்திட்டு அவனுக்கு முக்தியும் வழங்க வேண்டும். அவசியமற்ற சிந்தனை வேண்டாம் தேவி. தங்களின் கடமையாற்றுங்கள். அவ்வாறே மகாதேவா, நான் மதனாசுரனை சம்ஹாரம் செய்வேன். உனக்கு முக்தி அளித்து நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். மிக்க நன்றி தாயே. இனி எனது மரணம் அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். தாமதப்படுத்த வேண்டாம் தாயே. தேகம் என்ற இந்த கூட்டில் இருந்து என் ஆன்மாவிற்கு விடுதலை தாருங்கள். எனக்கு முக்தி தாருங்கள் தாயே.
வைத்தியநாத மகாதேவ வைத்தியநாத மகாதேவ ஹர ஹர மகாதேவா வைத்தியநாத ஹர ஹர மகாதேவ மகாதேவா வைத்தியநாத மகாதேவ வைத்தியநாத மகாதேவ தேவர்களின் சூழ்ச்சி காரணமாக மதனாசுரனும் அழிந்தான். இனி என்ன செய்வது அசுரகுரு? நான் அறியேன். எந்த அஸ்திரத்தை கொண்டு தேவி பார்வதியை தடுத்து நிறுத்துவது என்று நான் அறியேன். ஆனால் தடுத்தாக வேண்டும் குருதேவா, நிச்சயம் தடுத்தாக வேண்டும். ஒருவேளை அந்த பார்வதி இந்த யாத்திரையை நிறைவு செய்து விட்டால் பிறகு நம் உத்தேசத்தில் நாம் தோர்த்து விடுவோம். பிறகு இந்த பிரபஞ்சத்தில் நம்மால் எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்ய இயலாது. தடுத்தாக வேண்டும். நமது அனைத்து தாக்குதலையும் அவள் முறியடித்து விட்டாள். இனி எவ்வாறு அவளை தடுப்பது? ஹர ஹர மகாதேவா 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 இன்று முதல் இக்கணம் முதல் இந்த பகுதி இவன் பெயரின் வைத்தியம் மற்றும் சிவனின் நாதம் எனும் பெயரோடு இணைந்து வைத்தியநாததாம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும். ஹர ஹர மகாதேவா